Good morning friends. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா TNPSC தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் CTSC ஓகேங்களா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் AE சரிங்களா 2025 நீங்க எழுதிருப்பீங்க 10/8/2025 ஓகேங்களா சோ அந்த நாள் வந்து நீங்க எக்ஸாம் எழுதியாச்சு இதல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல அதாவது பார்ட் 1 பார்ட் 2 சரிங்களா and marathon concept so இந்த மூணு வீடியோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணனும் இதல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 168 क्वेश्चन வந்திருக்கு அப்படினு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம் சோ அதோட டெண்டென்சி கீவ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா எஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆபீஷியலா வந்து பாத்தீங்கன்னா கீ நம்ம விட்டுருந்தாங்க டெண்டென்சி கீ வந்து பாத்தீங்கன்னா TNPSC விட்டுருந்தாங்க அதையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம சேலஞ்ச் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் சரிங்களா இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா based on comments ஓகேங்களா சோ ஆல்ரெடி இந்த ஆஸ்பிரண்ட்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லீங்களா அதாவது கமெண்ட் பண்ணிருக்காங்க இல்லீங்களா சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 160 क्वेश्चंस ரைட்டா இருக்கு சரிங்களா GS வந்து பாத்தீங்கன்னா 55 क्वेश्चंस ரைட்டா இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோ டிபெண்டிங் அபான் some members வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணிருக்காங்க சரிங்களா BC மேல் ஃபீமேல் ஓகேங்களா MBC மேல் ஃபீமேல் ஓகேங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா SC இஸ் மேல் ஃபீமேல் சரிங்களா சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் இந்த கமாண்ட பேஸ் பண்ணி கட் ஆஃப் அனாலிசிஸ் அதாவது கட் ஆஃப் வந்து அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு வரலாம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சோ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல 168 क्वेश्चन நம்ம வந்திருக்கு சரிங்களா அதே மாதிரி தான் JDOல வந்து பாத்தீங்கன்னா 170 plus क्वेश्चन நம்ம வந்திருக்கு அது என்னன்னா क्वेश्चन ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி போட்டாச்சு சரிங்களா சோ அப்ப இதல இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படினா இந்த TNPSC நம்மகிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க சரிங்களா சோ இந்த டெக்னிக்கல் சர்வீஸை பொறுத்தவரையிலும் ஓகேங்களா சிவில் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் சர்வீஸை பொறுத்தவரையிலும் எக்ஸாம் பொறுத்தவரையிலும் என்ன நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாங்க என்ன கான்செப்ட் நம்மளுக்கு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா எஸ் ஓகே சோ அதாவது பேஸ்ட் ஆன் அந்த கமாண்ட பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் கட் ஆஃப் வந்து வர வாய்ப்பு இருக்கு அப்படினு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா the candidate ஓகேங்களா சோ ஆஸ்பிரண்ட் வந்து ஜெனரல் கேண்டிடேட்டா இருந்தாரு அப்படினா இதுல TNPSC கம்பைன்ட் சர்வீஸ் எக்ஸாம் AE சிவில்ல ஜெனரல் கேண்டிடேட் OC ஓகேங்களா OC கேட்டகரியா இருந்தார் அப்படினா டிபார்ட்மென்ட் क्वेश्चन வந்து 165 क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்பா சரிங்களா மேக்ஸिमम 170 क्वेश्चन தான் போட்டுருக்கீங்க 170 168 163 ஓகேங்களா ஜெனரல் கேட்டகரி சோ அந்த கமாண்ட் பேஸ் பண்ணி மூணுக்கு ஆவரேஜ் நமக்கு ஓகேங்களா ப்ளஸ் 165 plus क्वेश्चन இருந்துச்சு அப்படினா நீங்க வந்து பயப்படவே தேவையில்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு and இது வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மென்ட் ஓகேங்களா இது வந்து டிபார்ட்மென்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா 65 क्वेश्चन எனக்கு ரைட்டா இருக்கு சரிங்களா அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நமக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சேம் அதேதான் 70 68 65 சோ அதனுடைய ஆவரேஜ் வேல்யூ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 165 plus அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 65 1.5 மார்க்ஸ் இல்லீங்களா அப்ப into 1.5 அப்படிங்கும்போது 345 ஓகேங்களா 345 plus மார்க்ஸ் இருந்தது அப்படினா ஓகேங்களா மார்க்ஸ் வந்து 345 இருந்தது அப்படினா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா எஸ் அதாவது இது வந்து நம்பர் ஆஃப் क्वेश्चंस ஓகேங்களா நம்பர் ஆஃப் क्वेश्चन அப்படிங்கும்போது டிவைட் பை 1.5 அதாவது 230 நம்பர் ஆஃப் क्वेश्चंस ஓகேங்களா நம்பர் ஆஃப் क्वेश्चन வந்து 230 இருந்தது அப்படினா நீங்க பயப்படவே தேவையில்லை ஓகேங்களா நெக்ஸ்ட் சோ இந்த BC கேட்டகரி ஓகேங்களா அந்த BC கேட்டகரி இருக்காங்க அப்படினா அவங்க 160 plus 60 plus நமக்கு இருக்கணும் ஓகேங்களா எஸ் அதாவது டிபார்ட்மென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 160 இருக்கணும் and ஜெனரல்ல வந்து பாத்தீங்கன்னா 60 plus இருக்கணும் ஓகேங்களா சோ எல்லாமே ஜெனரல்ல பொறுத்தவரையிலும் 50 plus எல்லாரும் சொல்லிறாங்க ஓகேங்களா 50 plus எனக்கு வந்து ஜெனரல்ல வந்துரும் அப்படினு டிபார்ட்மென்ட்ல மேக்ஸिमम கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 150 plus எல்லாரும் சொல்லிறாங்க ஓகேங்களா 150 plus மேக்ஸिमम எல்லா கேட்டகரியுமே வந்திருக்கு plus அந்த ஜெனரல்ல வந்து பாத்தீங்கன்னா 50 plus வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கமெண்ட் பண்ணிருக்காங்க நீங்க அந்த கமெண்ட படிச்சீங்கன்னா தெரியும் சரிங்களா அந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம போட்டுருப்போம் மேக்ஸिमम ஒரு 70 72 கமெண்ட் வந்திருக்கும் சோ அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும் ஓகேங்களா எஸ் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல BC கேட்டகரிக்கு 130 ஓகேங்களா 330 plus மார்க்ஸ் இருந்து அப்படினா நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் MBC கேட்டகரி 155 plus வந்து டிபார்ட்மென்ட்ல இருக்கணும் 60 plus அப்படின்றது உங்களுக்கு ஜெனரல் இந்த 60 plusன்றது 55 plus னு கூட நீங்க வெச்சுக்கலாம் சரிங்களா 55 plus இருந்தாலும் நமக்கு ஓகே தான் அப்ப 325 மார்க்ஸ் ஓகேங்களா 325 மார்க்ஸ் plus இருந்தது அப்படினா நமக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் சோ BCM ஓகேங்களா BCM வந்து பாத்தீங்கன்னா 158 plus 60 plus அதாவது இந்த BCM MBCயும் மேக்ஸिमम சேம் தான்பா சரிங்களா ஒரு 3 क्वेश्चन 4 क्वेश्चन எக்ஸ்ட்ராவும் பட் மேக்ஸिमम வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா சேமா தான் நம்ம வர வாய்ப்பு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா 327 அப்போ வந்து 320 plus ஓகேங்களா 330 plus மார்க் இருந்தா நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு 325 plusனால நமக்கு ஓகே தான் ஓகேங்களா 322
330 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து நமக்கு வந்து பிசிஎம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 155 ப்ளஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும். 55 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 315 ப்ளஸ் ஓகேங்களா. ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 170 கொஷின் ரைட்டாக இருக்குது, 60 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜென்ரல் ரைட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் கமெண்ட் இருக்குது. இதில் கேட்டகரி ஆஃப் எஸ்சி மேல் கேண்டிடேட் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 155 ப்ளஸ் அப்படின்றது பேஸ்ட் ஆன் அனலைசிஸ் ஓகேங்களா. ஸோ 155 அப்படின்றது டாப் மார்க். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 150, 152, 145, 140 அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா 155 ப்ளஸ் 155 ப்ளஸ்னு எத்தனை பேர் இருக்காங்கன்றது முக்கியம் சரிங்களா. இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் ஒரே மார்க் இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஏஜ் பார்க்கலாம் ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட் தான் நமக்கு இந்த இடத்துல முக்கியம். ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 315 ஓகேங்களா, 315 ப்ளஸ் இருந்தால் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்ஸ். அடுத்து எஸ்சிஏ வந்து பார்த்திங்கன்னா 150 ப்ளஸ் 55 ப்ளஸ் 310 ப்ளஸ் இருந்தால் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் எஸ்சிடி ஓகேங்களா. எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 ப்ளஸ் 55 ப்ளஸ். இந்த எஸ்சிஏக்கும் எஸ்டிஏக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லைப்பா சரிங்களா. ஒரு 5 மார்க் 10 மார்க் தான் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து எத்தனை கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேஸ்டாக நம்மக்கிட்ட கிடைச்ச கமாண்ட் ஓகேங்களா. ஸோ நம்மக்கிட்ட கேட்ட ஓகேங்களா பண்ண கமாண்டு ப்ளஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கட் ஆஃப் தான் இதெல்லாம் ஓகேங்களா. எஸ். ஸோ அப்போ இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக சேஃப் மார்க் இருக்கணும் அப்படின்னா ஒரு 160 ப்ளஸ் சரிங்களா, 160 ப்ளஸ் இது ஒரு 60 ப்ளஸ் இருந்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கேஸில் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பா. இதுதான் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா. எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நம்ம வந்து இது 160 ப்ளஸ் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா 160 டிவைடட் பை 200 அப்போ 80 ப்ளஸ் சரிங்களா. அப்போ 80 ப்ளஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 80% ஆஃப் மார்க்ஸ் நமக்கு வந்துடுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டு இருந்தோம் 75% ஆஃப் மார்க் இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது என்னென்னா கொஷின்லாம் ரொம்ப பேசிக்கான கொஷின்லாம் கேட்டாங்க. ஜேடிஓவை கம்பேர் பண்ணும்போது ஏஐ ரொம்ப ஈஸியாக இருந்தது ஏன்னா டேரெக்டாக கொஷின்ஸு. ஜேடிஓவில் வந்து பார்த்திங்கன்னா 30-40 கொஷின் வந்து சால்வ்டு கொஷின்ஸு, ஃபார்முலா கொஷின்ஸு, நியூமெரிக்கல் வேல்யூ வேறு கொடுத்துட்டாங்க. அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் எடுத்துகிட்டு சம் நியூமெரிக்கல் வேல்யூ கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் அதை படிக்கும்போது பேசிக் கான்செப்டை நீங்கள் படிங்க சரிங்களா. எஸ். ஸோ அதேமாரி தான் ஜேடிஓலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 170 ப்ளஸ் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கு. ஏஐயில் 170 ப்ளஸ் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஜேடிஓவில் வந்துச்சு 168 கொஷின் நமக்கு வந்தது. ஸோ எப்பயுமே படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் நம்பர் ஆஃப் கான்செப்ட் நீங்கள் படிங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ நீங்கள் கான்செப்ட் படிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் ஓகேங்களா. டிஎன்பிசி ஏஐக்கும் சரி, டிஆர்பிக்கும் சரி, கேட்டுக்கும் சரி ஓகேங்களா, எஸ்எஸ்சி ஜேஐக்கும் சரி ஓகேங்களா. ஸோ அதனால் கான்செப்ட் படிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. படித்து முடிச்சுட்டு ஃபார்முலாவாக இருக்கட்டும் சம் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பாருங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நீங்கள் செல்ஃபாக எழுதுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் அது சரிங்களா. ஸோ என்ன தான் நீங்கள் நோட்ஸ் எடுத்து என்ன தான் பிரிண்ட் அவுட் படுத்து படித்தாலுமே கடைசியாக நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க. இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ஆஃப் ஆர்சிசி படிச்சிட்டேன் ஓகேங்களா. இன்றைக்கி என்ன நம்ம கிளாஸ் பார்த்தோம் டிசைன் ஆஃப் ஆர்சிசியில் ஷியர் பாண்டு ஓகேங்களா, டிசைன் ஆஃப் ஆர்சிசியில் ஷியர் பாண்டு ஆங்கரேஜ்லேருந்து பார்த்தோம். அப்போ ஷியர் படிச்சாச்சு. அப்போ வாட் இஸ் மீன் ஷியர். ஸோ ஷியர் ஜென்ரலி நாமினல் ஷியர் கண்டுபிடிக்கும் டவ் இஸ் ஈக்குவல் டு வி டிவைடட் பை பிடி. திஸ் வேல்யூ ஷுட் நாட் கிரேட்டர் தென் டவ் சி. ஆல் வேல்யூ ஷுட் நாட் கிரேட்டர் தென் டவ் சி மேக்ஸ். ஸோ கிரேட்டர் தென் மீன்ஸ் செக்ஷன் 3 டிசைன். அவ்வளோதான். இது அப்படியே ஒரு ஷார்ட் நோட்ஸாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி ஓகேங்களா, பீம் அண்டு ஸ்லாப் டிசைன் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரல் கட் ஆஃப் அனாலிசிஸ். ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் மார்க் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.